Hi friends, welcome back to Sushan Sahana as well. இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிளாஸ் 2 கான தமிழ் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். PT4 அதாவது பீரியாடிக் டெஸ்ட் 4 கான தமிழ் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த மாடல் क्वेश्चन பேப்பரோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவேலபிளா இருக்கு. வேணும்ங்கறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 4ஆம் இடைநிலை பயிற்சி தாள் வகுப்பு பாத்தீங்கன்னா 2 செகண்ட் கிளாஸ்கானது பாடம் தமிழ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, படத்திற்கு ஏற்ற சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கீழ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்து இதுக்கான கரெக்டான ஆப்ஷனை பார்த்து கிட்ஸ் இங்க ரைட் பண்ணணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் இது என்னது? சிப்பி. இங்க சிப்பி எங்க இருக்கு? இங்க. சோ சிப்பி அப்படின்னு கிட்ஸ் ஆப்ஷனை மேல இருக்கத பார்த்து ரைட் பண்ணணும், படத்தை கண்டுபிடிச்சு. நெக்ஸ்ட் இது வரி குதிரை. அடுத்தது இது என்னது? பானை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க படத்தை பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பேர்களை கிட்ஸ் எடுத்து எழுதணும். கொஸ்டின் நம்பர் 2, விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தைகளை வாசிச்சு என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் மிஸ்ஸிங்காக இருக்க லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க என்ன இருக்கு? வரி திரைன்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன வரும்? வரி குதிரை. நெக்ஸ்ட் இது அகந்தை, இந்த மிஸ்ஸிங்காக இருக்கு. ஸோ இந்த ரைட் பண்ணணும். பி இம்பம் பிம்பம் இம் வரும். வித் தீயாசம் அச்சம் கடற்கரை பேருமை பெருமை குறும்பு வாய்ப்புண் பொங்கல். ஸோ கொடுத்துருக்க வார்த்தையை பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் விடுபட்டு இருக்க எழுத்தை கண்டுபிடிச்சு கிட்ஸ் எழுதணும். கொஸ்டின் 3 பொறுத்துக. இங்கே ஒரு சைடில் ஒருமை கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆப்போசிட் சைடில் பன்மை இருக்குது, அதாவது சிங்குலருக்கு மேட்சிங்கான ப்ளூரல் இருக்குது. கிட்ஸ் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க வேர்டை பார்த்து இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பன்மை சொற்களை மேட்ச் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்குது? புல். புல்லுக்கு பன்மை சொல் என்னது? புற்கள். ஸோ இங்கே புற்கள் அப்படின்னு எங்கே இருக்குது? இங்கே. ஸோ இதை மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் மாடு, மாடுகள். பயிர், பயிர்கள். காடு, காடுகள். உயிர், உயிர்கள். மலை, மலைகள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஒருமைக்கு பன்மையை மேட்ச் பண்ணணும். பகுதி ஆ பாருங்க, வாய்மொழி தேர்வு. அதாவது இந்த கொஸ்டின்ல இங்க படங்கள் கொடுத்துருப்பாங்க, இந்த படத்தை பார்த்து கிட்ஸ் அது என்ன அப்படின்னு வாய்மொழியா சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இங்க என்ன இருக்கு? கலங்கரை விளக்கம். ஸோ இந்த படத்தை பார்த்து கிட்ஸ் கலங்கரை விளக்கம்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நண்டு, மரம், ஆறு. ஸோ கொடுத்துருக்க அவங்க என்ன படம் டீச்சர் காமிக்கிறாங்களோ அந்த படத்தை பார்த்து அது என்ன படம்னு அவங்க வாய்மொழியா சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. ஸோ ஒரு படம் இப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த படத்துக்கான கேள்வியும் இருக்கு. இந்த படத்தை உற்று நோக்கி கிட்ஸ் வந்துட்டு இப்போ கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? படத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 1 2 3. ஸோ அப்போ படத்தில் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள்னு கிட்ஸ் ஆன்சர் பண்ணணும். மேம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தைகள் எங்கே விளையாடுகிறார்கள்? குழந்தைகள் எல்லாம் எங்க விளையாண்டுட்டு இருக்காங்க? பீச்சில், கடற்கரையில. ஸோ குழந்தைகள் கடற்கரையில் விளையாடுகிறார்கள் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அவர்கள் மணலில் என்ன கட்டுகிறார்கள்? அவர்கள் மணலில் வீடு கட்டுகிறார்கள். மணல் வீடு, மணல் வீடு கட்டுகிறார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, கடலில் என்ன மிதக்கிறது? கப்பல். வானில் என்ன பறக்கிறது? பறவைகள். வானில் பறவைகள் பறக்கிறதுன்னு அவங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.